بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فكلوا منها وأطعموا القانع والمعتر. صدق الله المولانا العلي العظيم. குர்பானி சம்பந்தமான செய்திகளில் ஒன்று, நேற்றைய தினம் நாம் சொன்ன ஆயத்தினுடைய மீத தொடர்ச்சி, ஒரே ஒரு வரி இது. ஒட்டகத்தை எப்படி அந்த பிராணியை அறுக்கணும், சவாஃப் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அறுக்கணும்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்படி அறுத்ததற்கு பின்னால் இதா வஜபத்து ஜுனூபுஹா, அதனுடைய உயிர் அடங்கியதற்கு பின்னால் ஃபகுலு மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். இதுவரைக்கும் நாம் நேற்று பார்த்தோம். வஅத்இமுல் கானிஅ வல் முஅ்தர். வஅத்இமு, நீங்கள் உண்ண கொடுங்கள். முதல்ல நீங்கள் சாப்பிட்டுக்கங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வஅத்இமுல் கானிஅ, தங்களை தாங்களே தடுத்து கொண்டவர்கள், பிறரிடத்தில் யாசிப்பதை விட்டும் தங்களை தாங்களே தடுத்து கொண்டவர்கள், இவர்களுக்கு நீங்களா போய் உண்ண கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அடுத்து சொல்லும் போது வல் முஅ்தர், யாசிப்பவர்களுக்கும் நீங்கள் உண்ண கொடுங்கள். அப்ப கேட்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். அதே சமயத்தில் சிலர்கள் கேட்க மாட்டார்கள், தங்களை தாங்களே தடுத்து கொள்ளக்கூடியவர்கள், அது இருக்கிறது போதும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நபர்கள்ல உள்ளவங்க. அந்த மாதிரி தங்களை தாங்களே தடுத்து கொள்ளக்கூடியவர்கள், கேட்காமல் வைராக்கியமாக இருப்பவர்களுக்கும் நீங்கள் சென்று உண்ண கொடுங்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவாங்க. இதுல இருந்து இமாம்கள் சில சட்டங்கள் சொல்லி தருவாங்க. பொதுவாகவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட உண்டான ஒரு கானூன், ஒரு இயற்கையான சட்டம் என்ன அப்படின்னா, இபாதத் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இபாதத் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு ஜக்காத் அப்படிங்கிறது இருக்கு. ஜக்காத்துங்கிறது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வரி, ஆனால் அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மட்டும் போய் சேர வேண்டிய வரி அப்படிங்கிறத சொல்லுவோம். இது எல்லா இமாம்களிடத்திலும் ஏகோபித்த கருத்து தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஜக்காத்துங்கிறத கொடுக்கறது யாருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா முஸ்லிமான ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது. ஏன் அப்படிங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்லும் போது ஷாஃபி இமாம் அருமையாக சொல்லி தருவாங்க. வணக்கமாக ஒரு விஷயம் செய்யப்படும் பொழுது அது முஃமின்களுக்கு மட்டுமே சொந்தமானது, அது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே சட்டத்தை இங்கே கொண்டு வந்து சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இங்கே நாம் குர்பானிங்கிறது ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக நாம் செய்கிறோம். இதிலிருந்து உண்டான இறைச்சி அப்படிங்கிறது காபீர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா இது இபாதத். அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு விரும்பினா நீங்கள் கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்கி தனியாக வேணால் கொடுத்துக்கோங்க, குர்பானி இறைச்சியை கொடுக்கக்கூடாதுங்கிறது ஷாஃபி மதுஹபினுடைய புக்கு. யார் யார் ஷாஃபிக்களாக இருக்கிறோமோ அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கோங்க. இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சொல்லுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது கானிஅ முஅ்தர் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் இதுல சொல்றான். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கேட்காதவங்களுக்கும் கொடுக்கணும், கேட்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கேட்கிறவன் அவன் யாரு எவருன்னு பார்க்கணுங்கிற அவசியம் இங்க இல்லை. கேட்கிறவங்க யாசிப்பவர்கள் அவங்க யாராக இருந்தாலும் சரி, கேட்டாங்கன்னா கொடுத்துடணும் அப்படிங்கிறத இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன செய்வாங்க, அப்படி ஷார்ட்டா சொல்லி கொடுப்பாங்க. ஆக கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க இபாதத்து அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஷாஃபி மதுஹபா இருந்தால் கொடுக்காம தவிர்த்துக்கிறது, காசு கொடுத்து தனியாக வாங்கி கொடுத்துக்கோங்க. ஹனஃபி மதுஹபாக இருந்தால் தாராளமாக கொடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில ஹதீஸ்களையும் ஆதாரங்களாக வச்சு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்துல சர்ச்சை அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு கருத்து முரண்பாடு வருது அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு உண்டான ஒரு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் அதை நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அதுல விதர்ப்பமான சண்டைகள், பாரு குர்ஆனை ஹதீஸை வச்சு எப்படி பிரிச்சுட்டாங்க பாருன்னு
அந்த அளவுக்கு பேசணும்னு போகணுங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. எல்லா விஷயங்களுக்கும் கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம்கள் சொல்லி தர்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த குர்பானியினுடைய இறைச்சியை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமாங்கிறது சம்பந்தமான இந்த செய்திகளும் அடங்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக நம்மளுடைய குர்பானி இறைச்சிகளை நாம வழக்கம் போல நமக்கு ஹதீசுகள் வர மாதிரி 3 பங்குகளாக வைக்கிறது. ஒன்று நாம சாப்பிட்றது, இன்னொன்று நம்மளுடைய உறவுகளுக்கு கொடுப்பது, இன்னொன்று ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படிங்கிற இந்த 3 பங்குகளாக வச்சு இன்ஷா அல்லாஹ் குர்பானி இறைச்சியை பங்கீடு செய்யலாமா? அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.